ஹலோ மெர்க்குரி வியூவர்ஸ். ஸோ கடந்த வாரம் வந்து ரெஜினாவோட ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம், கப்பல் இன்டர்வியூ. ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம், ரொம்ப சந்தோஷ நிகழ்ச்சிக்கு கொண்டு போன ஒரு விஷயம் தருணம் என்னன்னா, அவங்க மாமியார் பத்தி அவங்க நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இன்டர்வியூல அவங்க மாமியார் வந்திருக்காங்க நம்ம கூட. முதல்ல உங்களுக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சு, இவங்க 2 பேரையும் ஏத்துக்கிறதுக்கும் சரி, அந்த பக்குவம் எப்படி வந்தது? அது எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஆனா பக்கம் இவங்க வந்து ரொம்ப குணத்திலே என்னை மாத்திட்டாங்க. அம்மா அத்தைன்னு சொல்லிட்டு பேசியே அவங்க வந்து இன்னொருத்தவங்களும் அவங்க கூட வரும்போது ரொம்ப பேசியே என்னை வந்து அவங்க என் மனசை மாத்தினது, பையனோட மனசை மாத்தினது என் மருமக தான். ஆனா அந்த அவங்க நடந்துக்கிற முறையிலேயே நான் கண்டுபிடிச்சேன், இவங்க நல்லா நம்மளை பாத்துக்குவாங்க, வச்சுக்குவாங்க. இவங்க வந்து நம்ம எதை சொன்னாலும் இது பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, போய்க்கிறாங்க. அதனால இவங்க வந்து ரொம்ப ஆனா மரியாதையா ரொம்ப பேச ஆரம்பிச்ச போதே நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இவங்க வந்து நம்மளுக்கு இவ்வளவு தூரம் நம்ம மரியாதை கொடுத்து பேசும்போது நம்மளாவே இறங்கி போறதுனால ஒன்றும் தப்பே இல்லை. அடுத்தவங்க 1000 சொன்னாலும் நம்ம இறங்கி போறது தப்பு இல்லைன்னு நானாவே இது பண்ணிக்கிறேன். ஒத்துக்கவே மாட்டேன். அவசரம் பண்ண அம்மா இப்போ 2 பேரும், அவங்க 2 பேரும் இவ்வளவு அந்நுண்ணியமா இருக்காங்களே, நடுவுல உங்களை விட்டுட்டாங்க. போன டைம் சொன்ன மாதிரிதான்க்கா. இப்போ நான் எதுவும் சொன்னாலும் அவங்கள திட்டினாலும் இவங்க என்னைய திட்டுறாங்க, நீ எப்படி என் பொண்ணை திட்டுவான்? அது மாதிரிதான் இப்ப நடக்கிறது எங்க வீட்டுல. ஒரு விஷயம் செஞ்சாலும் என் மருமக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும், அத்தை இப்படி செய்யறாங்க, இப்படி பண்றாங்க அன்ட்டு சொல்லிடுவோம். இப்படி செய்யறாங்க அத்தை, இப்படி வைக்கிறாங்க அத்தை, நீங்க சொன்ன. ஆனா நான் பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை. அது சொன்னாலும் ஒரு பேச்சு மறு பேச்சுக்கு நானும் பேச மாட்டேன். நான் சொன்னேன்னா சரி தன்ட்டு எவ்வளவோ இது வந்தாலும் நான் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு உங்க பேச்சுக்கு மட்டும்தான் தான் இருக்கேன்ட்டு 100க்கு 100 உண்மையான நான் மதிக்கிறேன்னா உங்களை மட்டும்தான் மதிக்கிறேன். நன்னிமாவனாலதான் மதிக்கிறேன். நானு உங்க 2 பேத்துனாலதான், 2 பேத்துக்கும் சண்டை வந்தாலும் நான் யாருனாலும் இல்லைனாலும் உங்களுக்கு மரியாதைக்கு நீங்க குணத்துக்கு தான் நான் 100 வருஷம் இங்க இருக்கேன் அன்ட்டு தான் சொல்லும் மட்டும், மற்றபடி எதுவுமே சொல்லாது. அதே மாதிரி நான் எதுவும் ஃபோன் பண்ணி ஏதோ இன்ஃபார்ம் பண்ணணும், இப்படி இருக்குமா இப்படி போமான்னா சரி தானே செய்கிறேன் போறேன் தான் மட்டும் பேசும், மட்டும் மறு பேச்சு பேசாது. ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவாங்களே, இந்த கிராமத்தோட நம்ம ஒன்றி இருக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு எதிர்த்து பண்றோம்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதோ, இல்ல நம்மள கஷ்டப்படுத்துறதோ, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஏத்துக்காம பண்ணுவாங்களே. நாங்க அந்த மாதிரி இது பண்ண மாட்டோம். ஓகே. அதனால நாங்க வந்து எப்படி இருந்துக்கணுமோ அப்படி இருந்துக்கிறது கம்பல்சரி. இப்ப வரோம்னா ஒரு தெருவுல வரோம்னா அதுக்கு எப்படி வரணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடணும், இந்த மாதிரி போகணும் ஏற்கனவே என் மருமகள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வரணுமா, இந்த மாதிரி போகணும். ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியா வந்து இப்படி. ஏன்னா நீங்க சொன்னது உண்மையானது. எங்க இதுல அதை ஏத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து என் மருமகள்கிட்ட வீட்டுக்கு போகும்போதே நான் சொல்லியிருந்தேன், ஒரு வாட்டி வாங்க நீங்க வீட்டுக்கு நீங்க வந்தாலே வாங்கத்த, நீங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு போங்கன்னு. ஒரே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் போகும்போது என்னை மரியாதை ரொம்ப பண்ணுச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், சரி நம்ம நினைச்சதோட வார்த்தை மரியாதை வருதையா, என்னென்ன விஷயம்லாம் அவங்க மனசு தொட்டுச்சு? அவங்க பேசின பேச்சு மறு பேச்சு எந்த பேச்சுமே பேச மாட்டாங்க. மர்மம் என்ன சொல்றேன்னா, நான் இப்ப ஏதோ ஒண்ணு இப்ப போன் பண்ணி இப்படி செய்யறான், இப்படி வைக்கிறாமா, இப்படி பண்ணலாமாமா, சரி பண்ணலாம் சரி இதோட நிப்பாட்டிக்கோ. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் என்கிட்ட கேட்காம செய்யவும் செய்யாது. இப்ப செய்யறேன் இதை செய்யலாமா, இப்படி சொல்றான் இப்படி வைக்கலாம்னா அதை சரிம்மா இதை செய்யுமா ஆனா சரி தன்றுவோம். மறுபேச்சே பேச மாட்டாங்க. ஓகே. இப்போ உங்க மருமக வந்து மாடலிங்ல இருக்காங்க. இப்ப வந்து நிறைய என்ன சொல்றது ஒர்க் பண்றாங்க. ஒவ்வொரு விஷயமும் தாண்டி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க இன்னும் மேலுக்கு நிறைய இதுல நடிச்சு அவங்க மின்னுக்கு வரணும். 2 பேரும் 4 பேர் முன்னாடி அவங்க தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறேன். கண்ணீர் வர அளவுக்கு அன்பு, பாசம், ஆனந்த கண்ணீர். அவங்கள ரொம்ப நிறைய இடத்துல அவங்க எல்லாத்தோடய மின்னுக்கு வந்து நல்லபடியா 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும், போகணும். யாரும் ஒரு சொல்லாத மாதிரி இவங்க 2 பேருமே வாழ்ந்து காட்டணும். இவங்க புருஷன் பொண்டாட்டியோட நம்ம பிள்ளையோட இவங்க 2 பேரும் சந்தோஷம் தான் நம்மளுக்கு மெயின்னுட்டு நான் இது பண்ணி. உங்களால என்ன சொல்றது அவ்வளவு முற்போக்குத்தனமா அப்படி இவ்வளவு அழகா அதை அரவணைச்சுக்கிறீங்க, அது எப்படி வருது? எனக்கு எதுலையுமே விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் நிறைய இருக்கு. அதனால அவங்கள வந்து இது பண்ண முடியாது. அவங்களோட இது வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க நல்லா இது பண்ணாங்கன்னா அதே நம்மளுக்கு வந்து கண்குளார காட்சி. நல்லா இருக்காங்க, இப்ப யார் பிள்ளை இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க யார் மருமவ இவங்க நல்லா இருக்காங்களன்ட்டு நம்மள முன்னாடி விட்டாலும் பின்னாடி நல்லபடியா பேசுவாங்க, இவங்க நல்லா இருக்காங்க அதை இதை வந்து நம்மளுக்கு ஒரு பாராட்டு மாதிரி தான். அது பாராட்டுறாங்களோ இல்லையோ அவங்களோட மனசுக்கு 2 பேருமே நல்லா இருந்தாங்கன்னா அதே ரொம்ப சந்தோஷம். யாராவது வந்து கேட்டிருக்காங்களா, என்னப்பா பிள்ளைக்கு வந்து ஒரு டிஜி மருமகளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு உங்களை வந்து கஷ்டப்படுத்தினது? கேட்டாங்க. இப்போ ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணி இயற்கையா கல்யாணம் பண்றோம், அதுலயே ஒரு குழந்தையே இல்லாம இருக்கு. அப்ப அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு தானே இருக்கும். அதுக்கு அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும்.
ம். இப்போ அதுக்கு வந்து வேற திருமணம் பண்ணியா வைக்க போறோம். இப்போ அதுக்காக இதே நம்மளுக்கு இதுதான், இவங்களுக்கு இவங்க பிள்ளை, அவங்களுக்கு அவங்க பிள்ளைன்ட்டு இருந்துட்டு போறாங்க. அதை நம்ம மருமகளே நம்ம மகளா நினைச்சு இது பண்ணாம அதே ஆண்டவன் நம்மளுக்கு நல்லபடியா கொடுப்பான்ல, அதுதான் மெயின். நிறைய டைம் பேசியிருக்கோம். குழந்தை தத்து கூட எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த முடிவுல இருக்கீங்க குழந்தை தத்து எடுக்கலான்னு. இவங்க கொஞ்சம் நாள் ஆகட்டும், நாங்க ஒரு நிலைமையில நல்ல நிலைமையில வந்துகிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம்ட்டு நாங்களே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். சாவுக்கு கூட தெரியாது. இது நாங்களாவே 2 பேருமே பேசி வச்சிருக்கோம். இவருக்கு தெரியாது, நாங்களாவே 2 பேருமே பேசி வச்சிருந்தேன். நான் ஒன்னும் உங்களை வந்து நான் வேற்றுமையா பார்க்க மாட்டேன். நாம் எல்லாமே சேர்ந்து நன்னிமா நீங்க எல்லாமே ஒரே குடும்பமா இருக்கணும்னு அதுக்கு ரொம்ப ஆசைப்படுது. வந்து எங்க கூட இருங்கன்ட்டு தான் சொல்றாங்க. மட்டும் நான் தான் போய் அம்மா முடியாதவங்க இருக்காங்க, அதனால அம்மாவை வச்சுக்கிட்டு நான் இருக்கனால இப்போ அதனால அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஏன்னா கம்பல்சரி இவங்க வெளியில ஃபாரின் இதுக்கு போறாங்க வராங்க, அது வந்து இதாகாதுன்னு இவங்க நல்ல நிலைமையில வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒன்னா இருக்கும். யோசிச்சு பாத்துருக்கீங்களா முதல்ல அம்மா இந்த அளவுக்கு உங்களுக்காக இறங்கி வருவாங்கன்னு? யோசிச்சேன். என்னன்னா நம்மளுக்கு சரி, அம்மாவா அம்மா, என் வைஃபுக்கு மாமியாரா அப்படிதான் இருப்பாங்க, நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். நான் இவ்வளவு தூரம் யோசிச்சேன். ஏதாவது சொல்லணுமா உங்க அம்மாக்கு? உங்களுக்கு சொல்லணும்னா லவ் யூ அம்மான்னு தான் சொல்ல முடியும். ரச்சனா உங்களுக்கு? லவ் யூ லான்ஸ். அத்தையே பார்க்கலாம். அம்மா 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 கேரக்டரா இருந்து என்ன, நான் யாருக்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது, ஆனா எங்க அத்தைகிட்ட நான் சொல்லுவேன். ஒரு அம்மாவா நினைச்சு இதை வந்து நான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா எங்க சமூகத்துல வந்துட்டு என் பையன்கிட்ட பேசாத, என் பையன்கிட்ட வந்து பேசக்கூடாது, நீ கூடலாம் சேர்ந்து சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற இந்த கட்டத்துல வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும், யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, நாங்க துணையா இருக்கோம்னு சொல்லிட்டு வாழ்க்கை அழகா மாத்தி கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த லைஃப்ல வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். தைரியம் ரொம்ப முக்கியம். இவ்வளவு முடிவு எடுக்கணும்னா முதல்ல தைரியம் ரொம்ப முக்கியம். அன்பால எதையுமே சாதிக்கலாம் மேடம். அதிகாரத்துல யார்ட்டையும் சாதிக்க முடியாது. அன்பாலே நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு சொல்றாங்கன்னா அதை அன்பாலேயே வந்து திருத்திக்கலாம். அன்பாலே ஒரு நேரம் கோவப்பட்டா ஒரு நேரம் அன்பாலேயே வந்து இதை வந்து நம்மளா திருத்திக்கணும்ன்றதுனால அதை அன்பாலேயே சொல்லி மாத்திக்கலாம். இப்போ உங்க ஹஸ்பண்ட் இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு? இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டு இருப்பாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் இல்லாத குறைதான். அவர் நான் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும்னு நினைப்பாரு. எப்பயுமே எதுலையுமே சொல்லுவாரு, என் பொண்டாட்டி எடுத்துச்சுன்னா எந்த ஒரு முடிவும் வந்து கரெக்டா இருக்கும் அன்ட்டு பக்கபலமா தான் நிப்பாரு. மட்டும் எதிர்த்து நின்னதில்லை இன்ன வரைக்கும். சின்ன சின்ன சண்டை வரும், அது சும்மா இயற்கையா வரும், ஃப்ரெண்ட்லியா. கொஞ்சம் நைட்டுக்கு சண்டை போட்டோம்னா காலைல வந்துருச்சு இந்த இந்தாங்க டீன்னு கொடுத்தோம்னா அதை பிடிச்சிக்குவாரு. அதோட அந்த சண்டை மறந்துடும். அதை வந்து அதை லைக் பண்ணவே இல்லை. அதனால சண்டை போட்டாலும் அவர் இல்லாத குறைதான். இப்ப இல்லாம நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இவரோட அக்கா, அதாவது உங்களோட பொண்ணு சொல்லியிருந்தாங்க, அவங்களே என் மேல ஆரம்பத்துல ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப மாறிட்டாங்களா? அவங்க இந்த அளவுக்கு இது ஓ, அம்மா கிட்டயும் பேசுறது இல்ல? பேச மாட்டோம், யாரும் பேச மாட்டாங்க. உங்ககிட்டயும் பேசுறது இல்ல உங்க பொண்ணு? பேச மாட்டாங்க. நீங்களும் போய் பேச? நாங்க யார்ட்டையும் போக மாட்டோம். என் வீடு உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு. யார்ட்டையும் போய் அனாவசியமா போய் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு இது சரின்னா எனக்கு சரி. என் குடும்பத்தை விஷயத்த வந்து இப்போ அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா எங்க வீட்டுல வந்து எங்க அம்மாட்ட ஷேர் பண்ணுவேன். அம்மானா உங்களோட மாமியாரா? அம்மா எங்க அம்மா. மாமியார் இல்ல, மாமியார் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசலாமா? இவங்க நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இவங்க உங்க அம்மா இல்லையா? ஆமா, எங்க அம்மா. இவங்க தான் என்ன நல்லது கெட்டது எல்லாமே பார்த்தது. அம்மா அவங்க சம்பாரிச்சு அவங்க மாவாட்டி ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க இதுக்கு மாத்திரை செலவுக்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. இருந்ததுக்கு கூடக்கு எனக்கு துணைக்கு அவங்க தான். எனக்கு எல்லா விதத்துலையுமே அம்மா எனக்கு துணையா இருக்காங்க. அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம என்னை வந்து ரொம்ப இது பண்ணது. எங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் நான் தான், என்னை எவ்வளவோ சொன்னாங்க, கம்பல்சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வேற கல்யாணம் கூட பண்ணிக்கோமா, பண்ணிட்டு கூட உன் லைஃப்பை நீ தேர்ந்துக்கோமா, நான் கொஞ்ச நாளைக்கு தான் இது பண்ணுவேன், அதுக்கப்புறம் உன் லைஃப் உன் மவங்கெல்லாம் பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு கூடயும் என் அம்மா மவன் பார்க்கலனாலும் பரவாயில்ல, என் மருமக எனக்கு பார்த்துக்கும் வச்சுக்கும். இவ்வளவு பெரிய பையன் இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்றது அதுல வந்து நாகரிகம் இருக்காது. கம்பல்சரி ஒருத்தவங்க வந்து நம்மள ஒரு சொல்லக்கூடாது. எங்க வீட்டுக்காரங்க இப்போ நம்ம சம்பாரிச்சு தின்னுட்டு நம்ம பையன் தரானோ இல்லையோ, ஏதோ ஒரு கஷ்டம்னா மருமகள்கிட்ட நான் சொன்னேன், நான் நல்லபடியா இருக்கிற வரைக்கும் நான் சம்பாரிச்சு தின்னுக்கிறேன், அதுக்கப்புறம் முடியாத காலத்துக்கு நீ என்னை பாத்துக்கோமா, அம்மா இல்லாத போது என்னை நீ பாத்துக்க, அம்மா இருக்கிற வரைக்கும் நான் அம்மாவை பாத்துக்குவேன். ஏதோ சின்ன சின்ன உடம்பு முடியாத வரும், அதை மாத்திர செல்லும் அளவுல பெரியான இதுல நேரத்துல நாங்க நல்லபடியா பாத்துட்டு இருக்கோம் அம்மாவோட. இன்னும் கொஞ்சம் எங்க அம்மாவுக்கு நான் ஆயுசை போட்டு நல்லபடியா எங்க அம்மாவுக்கு என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்களோட பேரம் பேத்திங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட லைஃப் நான் முடிச்சிட்டேன்.
என் புள்ள பாக்குறானா இல்லையா, என் மருமக என்னை பார்க்கும். உங்க பேர பையனையும் உங்க ரெஜினாவையும் கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது? முதல்ல நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? நான் முதல்ல சொன்ன பொண்ணு பார்த்துருக்கேன் சொன்னேன். எனக்கு நான் ரஜனை தான் பிடிச்சிருக்கு சொன்னேன். சரி ரஜனை பிடிச்சா நீ கட்டிக்கடா வாசப்படி ஏற சொல்லிட்டேன். பின்ன வந்து போய் அழுதுருக்குறான். ஆ, நான் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்போ? ஆமா எனக்கு கோவம் வந்துச்சு. என்னோட வாசப்படி ஏறாதே போ, எனக்கு பிள்ளையே இல்லை சொல்லிட்டேன் நான் கோவத்துல. அவனா வந்தான், சரி ஏற்றிக்கிறேன் சொல்லி என்ன சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணாரு? நான் பாத்துக்குவேன், நான் வச்சுக்குவேன், நாங்க ஒன்னும் பார்க்கல. அவன் வேற விட்டுக்குவேன். பார்க்கறான். ஆனா மருமவன் நம்மள பாத்துக்கிறதுனால அவனை வந்து கூட நாங்க இது பண்ணல. நான் பார்த்துக்கிறேன். என் பொம்பளை பிள்ளை பாத்துக்கிறதுனால எங்களுக்கு ஒரு இடத்துல போய் இப்போ ஒரு அம்மா மருமக வீட்டுக்கு போனோம்னா அந்த மரியாதை அதெல்லாம் செய்யணும், செய்யலாம். போறோம் வைக்கணும், அங்கறனா அத்தைங்கிறத மரியாதையோட அவங்க நல்லா பாத்துக்கிறதுனால நல்லா அவனை கூட பார்த்துக்கிறா. நம்ம ஒத்து நான் இது நம்ம பண்ணல. பேத்தியாக்கா நான் பார்த்துக்கிறேன். ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டேன். எந்த அளவுக்கு உங்க பொண்ணு ரொம்ப தைரியசாலி? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய தைரியமான முடிவுல எடுத்திருக்காங்க. அவ்வளவு தைரியமா நான் பேசுவா. யார்ட்டையும் கேட்க மாட்டேன். யார்கிட்டயும் என் முடிவு கேட்க மாட்டா. என் முடிவு யார் நானாவே பேச்சையும் கேட்க யாரும் மாட்டா. பேச மாட்டேன். அவ இஷ்டத்துக்கு தான் போவா. என் இஷ்டம் என்னமோ அதை செய்வேன், அது கரெக்டா இருக்கும். அதனால அது என்னை சொன்னா அவன் கேட்க மாட்டா. நான் அவளை சொல்லி கூட என் பேச்சு அதிக மாட்டேன் சத்தம் போட்டேன். அவ என் பேச்சு காதலே வாங்க மாட்டான். உங்க பொண்ணு சூப்பரா இல்ல உங்க பேத்தி சூப்பரா? இன்னுமே இங்கெல்லாம் உங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க உங்க பேத்தி? ஒரு இடத்துக்கு ஒரு போனோம்னாலும் இடத்துக்கு போனா மதிக்கிறா வைக்கிறா நல்லா பேசுறா குணமா நடந்துக்கிறா. நம்ம எப்படி குணமா நம்மளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆமா. அதனால அவங்களுக்கு அவன் கம்பல்சரி பேசி மதிக்கிறா. அவளும் நானும் மதிக்கிறேன், இவரும் மதிக்கிறா. அது எதுவுமே மாற்றம் இல்லை. ஏதோ ஒரு அம்மாக்கு முடியலடா சாவுலு ஆனா ரஜனாட்ட சொல்லிட்டு ரஜனாட்ட கூட சொல்ல மாட்டான். அதனால உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறேன் வரேன், இந்த ஒரு நிமிஷத்துல இருங்கம்மா வந்துடுறேன்ட்டு சொல்லிட்டு அதெல்லாம் கம்பல்சரியா ஒடியாந்துருவான். நீங்க நினைச்சதோட இப்ப 2 பேரும் எவ்வளவு அன்னோனியமா சந்தோஷமா இருக்காங்க சொல்லுங்க. சந்தோஷம் ரொம்ப. அப்படிதான் இருக்க சொல்றேன் நான். ஒண்ணு மேல வந்து ஒரு குழந்தை வாங்கி வளர்த்து நல்லபடியா இருக்குது. அதான் எங்களுக்கு ஆசை. நிறைய பேர் கேட்டுப்பாங்களா, ஒத்த பிள்ளைதான் வச்சிருக்கேன் அப்போ ஒழுங்கா இது பண்ணிக்க வேணாவா? கேட்டாங்க, ஒரு பிள்ளைக்கு நீங்க ஆசைபாச உனக்கு வரலையா கேட்கணும் போகல. கேட்டாங்க. நாங்களும் கேட்டோம். என்னைய வந்து கன்ஃபியூஷன், ஒரு பிள்ளைதான் வச்சிருக்க, உனக்குன்னு ஒரு பேத்தியோ பேரனோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா போல, உனக்குன்ட்டு இது இல்லையான்ட்டு அக்கம் பக்கம்லாம் வந்து கேட்டாங்க. அதை பத்தி நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அவங்களோட லைஃப் அவங்க 2 பேருமே பிள்ளையா இருந்துக்கிறாங்க. அதனால எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் ஏத்துக்கிட்டேன். அவங்கள்ட்டே அதை முன்னாடியே சொல்லிட்டேன். அவங்களோட நல்லா இருக்காங்க, 4 பேருக்கு முன்னாடி நல்லபடியா வர்றாங்க போறாங்க, அதே எங்களுக்கு சந்தோஷம் தான். குழந்தை வந்தாதான் இது இல்ல. ஒரு ஜெனரேஷனா உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா. நீங்க வந்து இந்த குடும்பத்தோட ஒரு ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் தலைமுறை நீங்க தான். ஆமா. இப்போ இந்த குடும்பத்தை எப்ப நல்லா பாருங்க, ஏன்னா உங்களுக்கு நீங்க நினைக்க முடியாத அன்பு கொடுத்துட்டாங்க. எனக்கு நிறைய ஆசைங்க இருக்கு. நான் இவங்க 2 பேரையும் வச்சு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய, நான் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வாங்க வீட்டில் வந்து இருங்க, நான் பார்த்துக்கிறேன், வேலைக்கு போகாதீங்க, நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் கேட்க மாட்டாங்க. என்னால் முடிகிற வரை நான் வேலைக்கு போவேன், முடியாத காலத்தில் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே ஒரு லவ் பண்ணாங்க அப்படின்னா, உண்மையான லவ் வந்துட்டு எப்படி சொல்றது, ஆடு மாடு மேலாம் எல்லாத்துக்கும் மேலே உண்மையே லவ் வந்து விட்டு போவாது. உண்மையிலே லவ் வந்து விட்டு போவாதுல்ல. அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுல வந்து ஜெயிச்சு காட்டணும். உங்க லைஃப்ல நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்கன்னு தெரியல, இவ்வளோ பியூட்டிஃபுல் லேடிஸ் 2 பேரும் வந்து என்ன சொல்றது, அன்பை வந்து கொட்டிட்டு இருக்காங்க.